நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, சிறப்பா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி, சிறப்பு, உற்சாகம். பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையோடவே நம்ம இந்த நாள் கதையை கேட்கலாமா? ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னர் காலத்தில் நடந்த ஒரு கதை. மன்னர் காலம். அப்போ வந்து அந்த அரசர் எல்லாமே சிறப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல வந்து எலி தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பயங்கரமான எலி தொல்லை. எந்த வீட்டுல பார்த்தாலும் அந்த வீட்டுல போய் உட்காந்தீங்கன்னா அங்க 20-30 எலி என்ன ஆகும்னா மேல ஏறிடுமா, அங்க எங்கன்னு ஓடும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இது வந்து மக்களுக்கு நிறைய இடையூறா என்ன பண்ணிருக்கு இருந்திருக்கு. அப்போ என்ன பண்றது, எப்படி ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. எலி மருந்து அது பிடிக்கும், என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. எதுவுமே வந்து என்ன ஆகல, வேலைக்கால. நாள்தோறும் அது எண்ணிக்கை என்ன ஆகுது, பெருகிக்கிட்டே வருது. அப்போ அரசர்கிட்ட போய் என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. இந்த மாதிரி இப்படி ஊர்ல ஃபுல்லா எலி தொல்லை ஜாஸ்தி ஆகி போச்சு, ஏதாவது ஒரு தீர்வு என்ன பண்ணுங்க எடுக்கணும். அப்போ அரசர் சொல்ற, சரி கஜானால இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து ஒரு 10,000-20,000 பூனை என்ன பண்ணுவோம் வாங்குவோம். வாங்கி ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் விட்டுருவோம். பூனை ஒரு நாளைக்கு என்ன எவ்வளோ பசிக்கிறத தின்னுட்டோம், அதனால அதை எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000-20,000 பூனை வாங்குவோம்னு சொல்லி அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி என்ன பண்றாரு, கஜானால இருந்து காசு எடுத்து பூனை வாங்கிடுறாங்க. இப்போ பூனையை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன அடுத்த சிக்கல் அப்படின்னா, பூனைக்கு என்ன பண்ணணும், எலியை சாப்பிட்டு போய் ஏதாவது ஒரு பால் ஏதாவது என்ன பண்ணுவோம், உணவு கொடுக்கணும் இல்லையா, அது எவ்வளோ புரோட்டீனை மட்டும் சாப்பிட்டு. ஸோ அப்போ நீர் ஆகாரமும் கொடுக்கணுமே. அப்போ என்ன பால் பிரச்சனை ஆகுது. அப்ப என்ன பண்ணுங்க, எல்லாரும் இவ்வளவு பூனை வாங்கிருக்கோம், வீட்டுல இருந்து என்ன பண்ணுங்க, ஆளுக்கு 1 டம்ளர் பால் என்ன பண்ணுங்க கொண்டு வந்து கொடுங்க. சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஊருக்கு மத்தியில என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவோம், வச்சிருவோம். அந்த அண்டால டெய்லி நைட் என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு 1 டம்ளர் பால் என்ன பண்ணிருங்க, ஊத்திட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அண்டாவையும் கொண்டு வந்து வச்சாச்சு. நைட் ஆகுது, எல்லாரும் கொண்டு போய் ஆளுக்கு ஒரு டம்ளர்ல கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஊத்திட்டு வராங்க. மறுநாள் காலைல பார்த்தா அண்டா நிறைய தண்ணி இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா, சரி நம்ம 1 டம்ளர் இவ்வளவு எல்லாரும் இப்படி ஊர்ல ஒருத்தனாவது பால் ஊத்துவான், நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊத்துனாப்புல என்ன தெரிஞ்சிரவா போகுதுன்னு சொல்லி ஊர்க்காரல அம்புட்டு பேல என்ன பண்ணிருக்காங்க, 1 டம்ளர் தண்ணியை மட்டும் ஊத்திருக்காங்க. ஒருத்தன் கூட என்ன பண்ணல, பால் ஊத்தவே இல்லை. சோ அப்ப சில முடிவுகளை நாம் எடுக்கின்ற பொழுது, இந்த அரசாங்கம் நல்ல முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அதற்கான ஒத்துழைப்பையும் யார் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட வேண்டும், நம்ம கிட்ட இருக்கு. சிறப்பான கதை, சிறப்பான சிந்தனையை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜோ. இந்த சிந்தனையோட இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சலாம். இப்ப பாலை தரிசனம் பார்க்கலாம். ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சோதனைகள் பறந்தோட, வேதனைகள் கலைந்தோட, என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. மிக சிறப்பான ஆலை தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இந்த தளம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று சிந்தனையை சிந்திக்க வைக்கின்றது. இன்றைய நாள் நாம் என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனைக்கு போறதுக்கு முன்னாடி திரைப்படம் எனக்கு டக்குன்னு அந்த பேர் ஞாபகம் இல்லை, சிலம்பாட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நடிகர் கருணாஸ் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, எல்லாரும் கூடி நிற்கின்ற பொழுது
அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு வரும், அதை அப்படியே அச்சு பசங்க இன்னொருத்தர் என்ன பண்ணிடுவாரு, சொல்லிடுவாரு. அந்த திரைப்படம் முழுக்க அவருடைய சீக்வன்ஸ் ஃபுல்லா எங்கெல்லாம் அவர் வாராரோ அங்கெல்லாம் அவர் என்ன நினைச்சு சொல்லணும் அப்படி வீறு கொண்டு மனசுக்குள்ள பேசி பார்த்துக்குவாரு. அந்த விஷயத்தை இப்படிதான் நான் சொல்ல போறேன் ஏதோ அப்படின்னு டைலாக் நினைச்சு பார்ப்பாரு. அந்த டைலாக் பக்கத்துல இருக்கிற சொல்லிட்டு போயிடும். கடைசி கிளைமேக்ஸ்ல தான் அவர் என்ன வந்து சாக இறக்க இருக்கின்ற பொழுது அவர் சொன்ன டைலாக் என்ன பண்ணிருப்பாருன்னா நிறைவா சொல்லி முடியுது, அப்பாடா இப்போதான் நான் நினைச்சதை சொல்லிட்டேன். இன்னைக்கு அதே பிரச்சனை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குது. சில நேரங்கள் நாம சில விஷயத்தை பேசணும்னு விருப்பப்படுவோம். நம்முடைய நண்பர்களிடமாக இருக்கலாம், இல்ல நம்முடைய அலுவலகமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினரிடமாக இருக்கலாம். சில விஷயத்த சொல்லணும்னு வாய் துடிக்கும், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அதை நம்மளால செய்ய முடியல அப்படிங்கறத எனக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்ப முதல் விஷயம் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொன்னா என்னைய எப்படி மதிப்பிடுவார்களோ, பிறர் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு ஆடை, எனக்கு இந்த மாதிரி இப்படி பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கோ, இல்லை எனக்கு வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் பண்றதுக்கோ, எனக்கு இப்படி என்னுடைய ஆடை அலங்காரங்களே இல்லை என்னுடைய சிகை அலங்காரம் இப்படி வைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை நான் போய் என் வீட்டுல சொன்னா ஒரு என்னை வந்து கேவலமா நினைப்பாங்களா, இல்ல இப்படி இதெல்லாம் ஒரு ஆசையா, இதெல்லாம் ஒரு டேஸ்டா, இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, இல்ல என்னுடைய ஆடையை பத்தி உங்க குறைவா எதுவும் பேசிடுவாங்க குறித்த ஒரு பயம். அப்ப இந்த பயம் இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, வீட்டுல எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வருவதை சொல்ல முடியாமல் தவிக்கின்றோம். கண்டிப்பா இந்த மாதிரி பல சூழல்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை அனைவரையும் தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 105 எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை 3 விதமாக நாம் சிந்திக்க தாவீது அரசர் நமக்கு அழைப்பு விடுகிறார். அது என்னவென்றால், இஸ்ராயேல் மக்கள் அவர்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்வதற்கு பல தடைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் நேரிட்டாலும் அவர்கள் ஆண்டவரை சிக்கென்று பிடித்து கொண்டார்கள். நமது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் ஆண்டவரை சிக்கென்று பிடித்து கொள்கிறோம் என்பதை சிந்திக்க இந்த தாவீது அரசர் நம்மளுக்கு 3 விதமாக 3 நிலையில் நம்மளுக்கு அறிவுரை கூறுகிறார். பிரியமானவர்களே, முதல் நிலையாக ஆண்டவருடைய வாக்குறுதி. ஆண்டவருடைய வாக்குறுதி என்றும் மாறாதவர், வாக்குறுதி தந்தவர், உண்மையுள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு வாக்குறுதி தந்தவருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? பலவேளையில் நாம் சுயநலமாக இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு, என் குடும்பம், நான் நல்லா இருக்கணும் என்று சொல்லி வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நம்மையும் நம் கடவுளையும் ஏமாற்றி விடுகிறோம். பிரியமானவர்களே, கடவுள் கூறுகிறார், மகனே மகளே, நான் உனக்காக தான் இந்த காலம் முழுவதும் நான் உனக்காக தான் இருக்கிறேன். ஆனால் நீ எனக்காக இருக்கிறாயா அல்லது நீ உனக்காக வாழ்கிறாயா? பிரியமானவர்களே, இந்த
கேள்வியை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் முழுமையாக நாம் நமக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, தாவீது அரசர் நம்மிடம் அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பார்க்க, ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து நிற்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எவ்வாறு நாம் ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய அன்பை சுவைக்க நாம் முடியும் என்றால், நாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நாம் முழுமையாக அன்பு செய்வதன் மூலமாக, எந்த வேறுபாடு பார்க்காமல் அவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அவன் இந்த இனத்தை சார்ந்தவன், அவன் பணக்காரன் ஏழை என்று பிரிவு பாகுபாடாமல் அனைவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் என்று பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பை உண்மையாக சுவைக்க முடியும். இரண்டாவதாக, தேடுதல். நாம் பல நேரங்களில் ஆண்டவரை நாம் எவ்வாறு தேடுகிறோம்? நம்மளுடைய வேதனையும் நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் சமயத்தில் மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு இது தேவை அது தேவை என்று ஆண்டவரை தேடுகிறோம். பிரியமானவர்களை, நம்மளுடைய சந்தோஷமும் நம்ம வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் தாம் இருக்கிறார் என்று ஆண்டவரை நம்பி வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவரை நாம் முழுமையாக சுவைக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், யோபு அவருடைய வாழ்வில் எல்லாத்தையும் இழந்தார். அவருடைய குழந்தைகள், அவருடைய மனைவி, அவருடைய நண்பர், அவருடைய சொத்து சொகுசு அனைத்தையும் இழந்தார். ஆனால் ஆண்டவர் மீது அவர் இறுக பற்றி கொண்டார். நாம் வாழ்வில் எவ்வாறு இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்வில் கஷ்டங்கள் வந்தால் மட்டும் ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு கண் இல்லை காது இல்லை என்று ஆண்டவரை கூறி சொல்கிறோமா? அல்லது ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரே, என் வாழ்வில் ஆசீர்வாதம் வருவது உமது வல்லமையால், நான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் படைவது உமது மகிமைக்காக என்று நாம் ஜெபிக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபங்கள் எவ்வாறு இருக்கிறது? மூன்றாவது பகுதி பார்த்தோம் என்றால், எது நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது. மத்திய நற்செய்தியில் அந்த 10 தொழுநோயாளர்களுடைய குணநலங்களை பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அன்பு நிறைந்தவர்களாக, கடவுள் மீது பற்று நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அந்த 10 தொழுநோயாளர்கள் உலகம் வெறுத்தது, பெற்றோர்கள் வெறுத்தார்கள், ஏன் அவருடைய சொந்த பந்தம் நண்பர்கள் அனைவரும் வெறுத்தார்கள். அனைவரும் வெறுத்தது மட்டுமில்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தள்ளி விட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியில் சென்றார். அப்போ 10 தொழுநோயாளர்கள் அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும். அவர்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தான் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்தார்கள். ஆனால் நாம் பல வேளையில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் சொல்லுகிறோம். ஆனால் 10 தொழுநோயாளர்கள் அவர்களுடைய கஷ்டமான வேளையிலும் அவர்கள் எதையும் கேட்கவில்லை. எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே, நீ எனக்கு பலத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. மாறாக ஆண்டவரிடத்தில் கேட்பது, ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, என் பாவத்தை மன்னியும். பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான ஜெபம். நாம் எப்பொழுது ஜெபிக்கிறோமோ அப்பொழுது, ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஒரு துணையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் நினைத்தவர்களாக, இதெல்லாம் சிந்தித்தவர்களாக நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமாக. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர் எமது வாழ்வை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் இயங்குவதும் நடமாடுவதும் உமது வல்லமையால். ஆண்டவரே, நீர் எம் வாழ்வில் வந்தால் போதும், எம் வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். நாங்கள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அது உமது மகிமைக்காக, உமது மாட்சிமைக்காக என்று வாழ நீர்தாமே எங்களை பண்படுத்தி பயன்படுத்தும்.
எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நாம் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறோம், ஆனா நம்மளால அதை எளிதாக சொல்ல முடிவது இல்லை. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? மனசுல ஒரு விஷயம் நினைக்கிறோம், அதை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு, ஆனா அது சொல்ல முடியாம தவிக்கிறோம். காரணம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருமோ அப்படின்னா, அந்த வகையில இது அதே மாதிரிதான். இதுவும் சில வார்த்தைகளால நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சண்டைகள் வந்துருமோ, குடும்பம் வந்து சமாதானமா இருக்க குடும்பம் வந்து சண்டை குடும்பமா மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பல கற்பனைகளை வந்து ஏற்படுத்திப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரும் அப்படின்றத நமக்குள்ளேயே புதைச்சி வச்சுட்டு அதை சொல்லாமல் விட்டுருவோம். ஆனா இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய என்னன்னா, என்னுடைய குடும்பம் போலியான சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக வாழ்வதை காட்டிலும் உண்மையான ஒரு சண்டை போடும் குடும்பமாக என்ன பண்ணிடலாம், இருந்துட்டு போயிடலாம். இதை எங்க அப்பா அம்மாட்ட சொன்னா அவங்க பிரச்சனை வருமோ, இல்ல என் கணவன் மனைவி இடையில இதை நான் சொன்னா சண்டை வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை என்ன பண்ணிக்கிறோம். என் குடும்பம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பம், என் குடும்பத்துல ரொம்ப ரொம்ப சமாதானம் மட்டும் தான் இருக்கு, யாரும் நாங்க சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு சொன்னா நாம் மிக மிகப்பெரிய முட்டாள்கள். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிகள் எல்லாருக்கும் சண்டை கண்டிப்பா வரணும். உண்மையான புரிதல் இருந்துச்சுன்னா அங்க சண்டை வந்தாலும் அங்க சமாதானமாக மாறும். நிச்சயமா ஒரு நல்ல முடிவுக்கு என்ன பண்ண முடியும், வர முடியும். சோ அந்த கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப சில நேரங்கள் முரண்பட்டு நிற்கின்ற பொழுது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எங்க அப்பா அம்மாக்கோ கணவன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இடையில ஒரு பிரச்சனையை முரணை உண்டாக்கும், அங்க ஒரு பிரச்சனையை கிளப்பும். அப்படிங்கிற பட்சத்துல அதை பேசி அந்த பிரச்சனை என்னங்கிறத சிந்தித்து அதை ஒரு முடிவு காண வேண்டும். அதை விடுத்து நான் வந்து வெளியிருந்து பார்ப்பதற்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு குடும்பம் நடத்துகிறோம், எங்க குடும்பத்துல சண்டை சச்சரவே வந்ததில்லை அப்படின்னு சொன்னா நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றோம். சோ அந்த முரண் வந்துவிடும், சண்டை வந்துவிடுங்கிற பயத்துலதான் நம்மளால பல விஷயங்களை பேச முடிவதே இல்லை. இன்னும் எதற்கெல்லாம் வந்து திருன்னு முடிச்சிட்டு இருக்கோம் சொல்ல முடியாம அப்படின்றத இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏப்ரல் 8 புனித ஜூலி பில்லியார்ட். பிரான்ஸ் நாட்டிலுள்ள குவில்லி என்ற இடத்தில் கிபி 1751 ஆண்டு ஜூலை 12ஆம் நாள் பிறந்தார் ஜூலி பில்லியார்ட். இறைபக்தியிலும் கல்வி கற்பதிலும் சிறந்து விளங்கிய ஜூலி பில்லியார்ட் தன் 9வது வயதில் நற்கருணை ஆண்டவரை சுவைக்கும் பாக்கியம் பெற்றார். தன் தந்தையின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட ஒருவரின் துப்பாக்கி குண்டு ஜூலி பில்லியார்ட்டின் உடல் பகுதியினை துளைக்க ஜூலி நடக்க இயலாமல் படுத்த படுக்கையானார். படுக்கையிலும் ஜெபத்தில் நிறைந்திருந்த இவருக்கு ஆண்டவர் இயேசு காட்சி அளித்தார். அக்காட்சியில் துறவற ஆடை அணிந்த அருட்சகோதரிகள் ஆண்டவரை சூழ்ந்திருக்க தானும் அருட்சகோதரியாக ஆர்வம் கொண்டார். சுமார் 30 ஆண்டுகள் படுக்கையில் இருந்த ஜூலி பில்லியார்ட் தன் 53வது வயதில் தனது தோழியான பிரான்காய்ஸே ஃபிலிங் தெ போர்டனுடன் இணைந்து கிபி 1803ஆம் ஆண்டு புதிய சபையினை தோற்றுவித்தார். கிபி 1805ஆம் ஆண்டு தன் தோழியுடன் சேர்ந்து நித்திய வார்த்தைப்பாட்டினை அளித்த இவர் பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக பெல்ஜியத்திற்கு இடம்பெயர்ந்து அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவு தந்து ஏழை இளம் பெண்களுக்கு கல்வி புகட்டிய அருட்சகோதரி ஜூலி பில்லியார்ட் உடல் நலிவுற்று கிபி 1816ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் நாள் விண்ணகமடைந்தார். வாழ்வில் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து இறைப்பணிகளைச் செய்த ஜூலி பில்லியார்ட்டினை திருத்தந்தை 6ஆம் பவுல் கிபி 1969ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் புனிதராக உயர்த்தி ஏழைகள் மற்றும் உடல் நலமற்றோருக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜூலி பில்லியார்ட்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மருத்துவத் துறையினால் கைவிடப்பட்ட நோயாளிகளை இறைவன் பாதுகாத்து நலமருள வேண்டும் என்று
ஜெபிப்போம். மிக சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக நாம் எதற்காக தயங்கி தயங்கி நிற்கின்றோம் சில வார்த்தைகளை சொல்ல முடியாமல்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த அனுபவத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நான்லாம் சின்ன வயசுல நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன். காலேஜ்லாம் முடிச்சு ஐ திங்க் திருமணமானதுக்கு பிறகு தான் மாற்றிக்கிட்டேன். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், சட்னியோ ஏதோ ஒன்று தீந்துருச்சு அப்படின்னா, இன்னும் சாப்பிட்றதுக்கு இட்லி இதெல்லாம் இருக்கும், தோசை எல்லாம் இருக்கும், ஆனால் சட்னி என்ன இருக்காது, இருந்துக்காது. அந்த எக்ஸ்ட்ரா சட்னி கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு வாய் தந்து என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏன் அப்படின்னா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. ஐயோ கேட்டா தருவாங்களா மாட்டாங்களா இல்ல தர்றப்ப எது நினைப்பானோ மாட்டானோ. சில நேரம் வீடோட பொறுப்பு எங்க பாப்பாவோட எல்லாம் பொறுப்பு. சில டைம் எங்க பாப்பா சின்னவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எது வேணுமோ கொண்டாங்க அப்படின்னு எங்கனாலுமே கேட்டு வாங்கி சாப்பிட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த பிள்ளைல எப்படி தைரியமா கேட்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன. ஸோ அப்போ அந்த கான்ஃபிடென்ட் இல்லாதனால, அந்த கான்ஃபிடென்ட் என்ன நம்மளை டிசைட் பண்ண வைக்கணும், நாம விரும்பக்கூடிய ஒன்று, நாம் சொல்ல விரும்பக்கூடிய ஒன்றை காட்டிலும் இது முக்கியத்துவம் இல்ல. அதாவது நான் சொல்ல விரும்புற ஒண்ணு முக்கியத்துவம் இல்ல, எனக்கு அங்க சட்னி வேணும், இல்லாமலும் வெறும் தோசை என்ன பண்ணலாம், திண்டு பேர்லாம் விற்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு சட்னி வேணுங்கிறது முக்கியம் இல்ல அப்படின்னு எனக்குள்ள ஒரு திங்கிங் இருக்கிறதுனாலதான், அந்த நம்பிக்கை இல்லாததான், அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் என்னால் நம்பிக்கையோடு இது வேணும் அப்படின்னு என்ன பண்ணல சொல்ல முடிவதில்லை. அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் நம்மால் விரும்பியதை சொல்ல முடியல. அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட்டை உடைச்சிருவோம். தொடர்ந்து பேசுவோம் பார்த்த பகுதி பார்க்கலாம். இது 3ஆம் கிளாஸ்ல நாங்க படிச்ச கதை. காட்டு வழியே 2 நண்பர்கள் போகும் பாதையில் இருட்டாயிருந்தாலும் நடையை தொடர ஒரு மரத்தடியை தாண்டிய போது எங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தது கரடி ஒன்று. எதிரே வந்து கொண்டிருந்தது கரடி ஒன்று. கரடியை கண்ட அடுத்த கணத்தில் ஓடி போய் மரமேறி விட்டான் உற்ற நண்பன். மற்ற நண்பனோ என்ன செய்வது என்று அறியாது திகைத்து போய் அப்படியே மயங்கி விழுந்து மூச்சை அடக்கி செத்தவன் போல் மரக்கட்டையாகி கிடந்தான். அருகே வந்த அந்த கரடி அவனை உருட்டி உருட்டி பார்த்துவிட்டு செத்த மனிதனை சாப்பிடுகிறதில்லையே என்பதால் அப்படியே போட்டுவிட்டு அங்கிருந்து போய்விட்டதாம். இப்படி மரமேறி தப்பித்தான் ஒருவன், மரமா கட்டையாகி தப்பித்தான் இன்னொருவன். மரமேறி தப்பித்தவன் மரக்கட்டையாகி தப்பித்தவனிடம் கேட்டானாம், உருட்டி உருட்டி பார்த்து அந்த கரடி உன் காதில் ஏதோ சொன்னதே, என்ன சொன்னது? அவன் ஆபத்தில் உதவாத நண்பனிடம் சேராதே என்று சொன்னது என்றானாம். இது பழைய கதை. அதே நட்பு கதை கொஞ்சம் மாறி இதோ இப்போது இந்த டிஜிட்டல் யுகத்தில் இப்படி வந்திருக்கிறது. அதே நண்பர்கள், அதே இருட்டு, அதே எதிரிலே இப்போது வந்து கொண்டிருந்தது கரடி அல்ல, புலி, பாயும் புலி. நெருங்கிக் கொண்டிருந்த புலியை பார்த்தவுடன் நண்பா புலி, தப்பி ஓடியாக வேண்டும் என்று சொல்லி சாவகாசமாக தனது காலனி கேன்வஸ் லேஸ் கயிறை சரி செய்து இறுக கட்டி கொண்டிருந்தானாம். அவன் பார்த்த நண்பன் பதைபதைத்து கேட்டானாம், நண்பா புலி வரும் நேரத்தில் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய்? ஓடு. நான் துரிதமாக ஓட வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன நீ உன்னால் புலியை விட வேகமாக ஓடிவிட முடியுமா என்ன? இப்போது சொன்னதாம் அந்த நட்பு, நண்பா வேகமாய் ஓடி தப்ப வேண்டும் என்பதிலே போட்டி எனக்கும் புலிக்கும் அல்ல, உனக்கும் எனக்கும் தான். சபாஸ், சரியான போட்டி. தப்பி தலை தெறிக்க ஓடும் நண்பரிலே இரண்டாவதாய் ஓடும் நண்பனைத்தானே புலி தாவி கவ்வும். இதுதாங்க மாடர்ன் நட்பு. எதிரிலே நிற்பவனெல்லாம் எதிரி அல்ல, தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் அல்ல. இதை உணர்ந்தவன் வாழ்வில் கவலையும் அல்ல. அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டுதான், ஆனால் இந்த துரோகங்கள் மட்டும் மனிதன் கோர்ட்டில் மறக்கப்பட்டிருந்தாலும் மன்னிக்கப்படுகிறதில்லை கடவுளின் கோர்ட்டில். நயமான நட்பு வேறு, நய வஞ்சக நட்பு வேறு. வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நட்பு என்பது இரவில் உலாவரும் நிலவும் அல்ல, பகலில் உலாவரும் சூரியனும் அல்ல. அது என்றும் எங்கும் பறந்து நிலை பெற்றிருக்கும் வானம்.
முதுகில் குத்தும் நண்பனை விட முகத்தில் அறையும் எதிரியே எனக்கு சிறந்தவன். ஒரு சிறந்த புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். ஒரு சிறந்த நண்பன் 100,000 சிறந்த புத்தகங்களுக்கு சமம். விலக்கி வைப்பவரிடம் விலகி நிற்பதே சிறப்பு. என்ன செய்ய, கழன்று விழும் வரை சிலரது முக மூடிகளை முகம் என்றுதான் நம்பி தொலைக்கின்றோம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வில் நாம் சொல்ல விரும்பும் சில விஷயங்கள் நம்மால் சொல்ல முடிவது இல்லை. அதற்கான காரணங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? ஒரு ரொம்ப நாளா ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுட்டே இருப்போம். அது இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், நாளன்னைக்கு சொல்லிடலாம், அடுத்த வாரம் சொல்லிடலாம், அடுத்த மாசம் சொல்லிடலாம். இப்படி காலங்கள் கடந்து போகுமே தவிர அந்த மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருக்க அந்த விஷயத்த சொல்லவே முடியாது. அதுக்கு இது இன்னும் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட் வந்திருக்காது இல்லையா? அதே மாதிரி அதை எதிர்க்க இருக்கவங்க மேல நம்பிக்கையும் இருந்திருக்காது. ஸோ அதனால கூட அந்த ஒரு தயக்கம் இருக்கும். இது வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்லிடலாம். ஸோ அந்த ஓவர் திங்கிங், அதை திங்க் பண்ணி சொல்லலாமா வேணாவான்னு கடைசியில ஒண்ணுமே இல்லாம தான் நம்ம போகணும். இதை சொல்லும்போது வந்து சமூக வலைதளத்துல வாசிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, சாலையில் வாகனத்தில் செல்கின்ற பொழுது பைக்ல போறப்போ சில ஆண்கள் அவங்களே என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு போவாங்க. அவங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பைத்தியம்னு நினைச்சிடாதீங்க. மேபி வீட்டுக்கு போனவுடன் மனைவியுடன் அவங்க பேசி பார்க்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒத்திகையாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சது. ஸோ பல நேரங்கள் இந்த மாதிரி என்ன பண்றோம், ஒத்திகை பார்த்துக்கிறோம். இது இப்போ சொல்லலாம், அப்புறம் சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அப்படி எடுத்து சொல்லலாம், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லலாம், அப்படி இப்படி நிறைய நமக்குள்ள ஓவர் திங்கிங் நிறைய இருக்கு. அது ஓவர் திங்கிங்கா மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால நம்மளால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது இல்லை. சோ எதையும் அப்படி இப்படி சொல்லலாம், இந்த நேரம் பார்த்து சொன்னா தான். அதாவது நம்ம சில நேரங்கள் டூருக்கு வீட்டுல போய் பெர்மிஷன் கேட்க போவோம். அப்ப ஃப்ரெண்டு கேட்பா, மச்சான் நீ என்ன கேட்டுட்டு நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன் மச்சான். இல்ல மச்சான், நல்ல நேரமா பார்த்து எங்க அப்பாட்ட என்ன பண்ணிருந்தேன் சொல்லிருந்தேன் மச்சான். ஒருவேளை டூரே முடிஞ்சிருக்கும், அது வரைக்கும் வீட்டுல என்ன பண்ணிருக்க மாட்டோம், விஷயத்த சொல்லிருக்க மாட்டோம். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா, இந்த ஓவர் திங்கிங் என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை யோசிச்சு சொல்ல விரும்பக்கூடிய விஷயங்கள் நம்மால் சொல்ல முடிவது தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் எப்படிலாம் இருக்கும்ன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில சில விஷயங்களை நம்ம சொல்ல விரும்புறோம், ஆனால் நம்மால் அதை சொல்ல முடிவது இல்லை. அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதுல அடுத்ததான் என்ன சொல்றோம். கண்டிப்பா பல பேருடைய மனதுல வந்து இப்ப அதுதான் ஓடிட்டு இருக்கோம், எப்படி இதெல்லாம் வந்து கரெக்டா சொல்றாங்கன்னு. எல்லாரும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே அது விதிவிலக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அதை வந்து அனுபவ ரீதியா அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். ஆமா இல்ல, நம்ம இதை சொல்ல வந்தோம் ஆனா சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. அந்த வகையில நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு சில நிகழ்வுகளை குறித்து நம்ம வந்து பரிமாறியிருப்போம், அதை ஷேர் பண்ணியிருப்போம். அதனால பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கும். அது பிரச்சனை உருவாயிடணும்னே நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த ஒருத்தர சின்னதாக ஒரு ஃபியர், ஒரு பயம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு நிகழ்வு இப்போ ப்ரெசென்ட்ல ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்றதுக்கு நம்ம போய் முற்படுவோம். ஐயோ இப்படி சொன்னா அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கும் நடந்துருமோ, அன்னைக்கு சண்டை வந்த மாதிரி இன்னைக்கும் சண்டை வந்துருமோ, பிரச்சனைகள் பெருசாகுமோ, இப்படி யோசிச்சு அந்த விஷயத்த சொல்ல மறந்துடும். கண்டிப்பா. ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்கள், அது மேபி அன்னைக்கு நடந்த சினாரியோ, அந்த நடந்த சூழல் அப்படிங்கிற வேற ஒரு காரணத்தால அது அடிதடியா மாறி இருக்கலாம், கைகலப்பாக மாறி என்னவானாலும் இருக்கும். ஆனா அதைமையே நான் திரும்பவும் ரீகால் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றளவும் சில விஷயத்த என்னால என்ன பண்ண பகிர முடியாமல் போய்விடுகிறேன். ஆனா அது தூக்கி தூர வச்சிடும். அது அன்னைக்கு நடந்துச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு மேபி வேற ஒரு நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம், நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனா அதை நம்ம ஓபன் பண்ணாதான் அது நடக்குமா இல்லையான்னு தெரிய வரும். ஸோ இப்போ கடந்த கால அனுபவங்களிலிருந்து கசப்பான பாடங்களை மறந்து விடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் 14ஆம் செய்யுளில் இருக்கிறோம். திரிகடுகம் 14, 3ஆம் கருத்தினை இன்று ஆய்ந்து பார்க்கவிருக்கிறோம். இழுக்கல் இயல்பிற்று இளமை, பழித்தவை சொல்லுதல் வற்றாகும் பேதைமை, யாண்டும் செருவோடு நிற்கும் சிறுமை, இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். இன்று யாண்டும் செருவோடு நிற்கும் சிறுமை பொருள் என்ன? எப்போதும் சிடு சினத்தோடு கோபத்தோடு இருக்கிற, எரிச்சலோடு இருக்கிற அந்த தன்மை, அது சிறப்புக்குரிய தன்மை அன்று. ஆக தீமை செய்கிற அந்த இளமை பருவத்தில் தீமை செய்கிற அந்த தன்மை, சான்றோர்கள் சொல்கிற சொற்களை எல்லாம் புறக்கணிக்கின்ற அந்த பேதைமை, அறியாமை,
அதோடு சிறுமை. அந்த சிறுமை தன்மைக்குள் எதை முதல் இடமாக வைக்கிறாங்கன்னா கோவப்படுதல், சினம் கொள்ளுதல். இவற்றை அறிவுடையார் அணுக மாட்டாங்க. அப்போ சொல்லிடலாம், யார் அறிவுடையவர்? நிறைய படிச்சிருக்கிறவங்கலாம் கிடையாது, கோவப்படாதவங்க. எப்படி? ஆக இன்று படிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் பெற்றிருக்கிற ஒரு காலம், நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் இந்த காலத்தில் நிறைய கோபம் வருது அப்படின்னா அந்த அறிவு சரியான அறிவா? அறிவுடையவர்கள் இந்த கோபம் தொடர்பாக தெளிவாக இருப்பார்கள். கோபம் கொள்ளக்கூடாது. அதனால தான் அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிவிட்டு 2வது செய்தி என்ன சொல்றாங்க? ஆறுவது சினம். அதுதான் அறத்தினுடைய முதன்மை. அது என்ன? கோபம். கோபம் இருக்கிறதெல்லாம் குணம் இருக்கும், குணம் இருக்கிறதெல்லாம் கோபம் இருக்கும். இதெல்லாம் பொய் பித்தலாட்டங்கள், அங்கே இருக்காது. கோபம் என்பது இல்லை. கோபம் என்பது கொலைக்கு நிகரான குற்றம் என்று யார் சொல்கிறார்? இயேசு. கொலை செய்யாது என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் நான் சொல்லுகிறேன், கோபம் கொள்ளாதே. அது நரகத்துக்கு செல்வதற்கு ஏதுவான ஒரு குற்றமாக இருக்கும். வள்ளுவர் ஒன்றை இங்கு பதிவு செய்கிறார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். அதாவது அந்த சினம் இருக்குதே, அது எதையெல்லாம் அழிச்சிருமா? இருக்கிற நல்ல ஒரு அரணாக இருக்கக்கூடிய அந்த உறவு தன்மை, அந்த குடும்ப சூழல், இவற்றையெல்லாம் அப்படியே சிதைச்சிருமா, இல்லாமையாக்கிருமா, எரிச்சிருமா. அது கூடாது. எனவேதான் இன்னொரு குறளில் அவர் பதிவு செய்வார், நகையும் உகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இந்த கோபத்தை விடவும் ஒருவருக்கு பகை வேறு எதுவும் உண்டோ, வேறு எவரும் உண்டோ? அப்படி இருக்காது. சினம்தான் அவரை கொல்லும், அவரை சார்ந்திருக்கிறவர்களையும் கொல்லும். அதை தவிர்க்க வேண்டும் என்பது இங்கு திரிகடுகமும் திருக்குறளோடு இணைந்து இந்த கருத்தை பதிவு செய்கிறது. அப்படி என்றால் அந்த சினம் கொள்கின்ற சிறுமைத்தன்மை அது மாற்றியமைக்கப்பட வேண்டும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அந்த கருமத்தில் முதலில் வந்து நிற்பது, இவர் கோபப்படுகிற செயலை செய்கிறாரா அல்லது கோபம் இல்லாத கோபம் கொள்ளாத செயலை செய்கிறாரா? இது எல்லாம் தான். கணவன் மனைவி வீட்டிலே அங்கு அதை விண்ணகமாக மாற்ற வேண்டும். அதற்கு தவிர்க்கப்பட வேண்டிய முதன்மையான தீமை கோபம், சினம் என்பதுதான். இன்று நாம் ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். செருவோடு. செருவோடு, செரு என்றால் அங்கு பகைத்தன்மை, கோபத்தன்மை, சினத்தன்மை என்பது. அப்போ சினத்தோடு, கோபத்தோடு. கோபம் என்பது அது தமிழ் அல்ல, கோபா என்கிற சமஸ்கிருத சொல். ஆனால் கோபம் அது தமிழாக நாம் பார்க்கின்றோம். சினம் மிக அருமையான நல்ல தமிழ். எனவே இந்த வகையில் இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். ஆங்கிலத்தில் ஆங்கர், ஏன் ஆங்கிரியாக இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லாமல் ஏன் சினத்தோடு இருக்கிறீங்க அப்படி சொன்ன உடனேயே அவருடைய சினமே தனியலாம் வாய்ப்பு இருக்குது. தனித்தமிழில் அப்படி பேசி பாருங்கள். ஒரு பாடல் முன்னால் வந்துச்சு பார்த்துடுங்க, அருமையான ஒரு பாடல். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. அதில் இப்படி வரும், ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் என்று. ஒரு மனிதன் மிருகமாகிறான் எப்போ? ஆசை, களவு, கோபம் இந்த மூன்றையும் செய்கின்ற பொழுது. அவ கோபம் அங்கு இருக்கிறது. மனிதர்கள் மனிதர்களாக இருப்போம். சினம் கொண்டு விலங்குகளாக, மிருகங்களாக அப்படி இருந்துவிடக்கூடாது. எனவே இங்கு செரு, கோபம், சினம் என்கிற சொற்களை பயன்படுத்துவோம். அது சுட்டி காட்டுகிற அந்த செயலை, அந்த தீ பண்புகளை நாம் பயன்படுத்தாதிருப்போம் என்றெல்லாம் உறுதியேற்று இங்கு நாம் செய்கிற செயல்கள் அறிவுடையவர்களுடைய செயல்களாக, அறிவுடையவர்கள் அணுகுகிற செயல்களாக இருக்கட்டும். அவர்கள் புறக்கணிக்கிற அந்த செயல்களை தவிர்ப்போம் என்று உறுதியேற்று கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டு ஜோ. பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது. நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது எப்படியாவது சொல்லிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தவிப்புலேருந்து நம்ம வந்து வெளியே வரவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா சொல்லாமல் வந்து ஏதோ பல காரணங்கள் இருக்குது அதை தடுப்பதற்கு. அந்த வகையில் அடுத்ததாக அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம சில நேரங்கள் காரணமாக்கி கொள்கிறோம். அதை வந்து காரணமாக சொல்லி எஸ்கேப் ஆகிக்கிறோம் சில நேரங்கள். ஆனால் இது உண்மையாகவே சிலருக்கு காரணமாக இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 90s கிட்ஸ் எல்லாம் ஒரு அப்பா அம்மாவா என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. 90s கிட்ஸோட அப்பா அம்மா இருப்பாங்க தெரியுமா, அதில் இருக்கக்கூடிய அப்பாக்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய அப்பாக்கு, நண்பருடைய அப்பாக்களுக்கு, எல்லாருக்குமே அந்த 90s கிட்ஸ் எல்லாம் யாரா இருக்கிறாங்க அவங்களுடைய அப்பாக்களுக்கு இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்படி
பேசுவது, எப்படி எனக்கு வெளிப்படுத்துவது அப்படின்னு தெரியாமல் இருப்பது. என் அப்பாவை பார்த்தா ரொம்ப கரடு முரடா எல்லாருக்கும் என்ன ஆகும் தெரியும், ஆனா ரொம்ப அன்பான மனிதர், அமைதியான மனிதர். ஆனா அது அந்த நேரத்துல அவருக்கு எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்துவது? அதான் சொல்லுவாங்க, அம்மாவின் அன்பு தோசை போன்றது, அப்பாவின் அன்பு தோசை கல் போன்றது. தோசை கல் மாதிரி. ஏன்னா அந்த தோசை கல் வாங்குற சூட்ல தான் மேல அழகான ருசியான தோசை என்னாகுது வருது. ஆனா அந்த ருசியான தோசை நமக்கு என்னாகுது, அம்மாவின் அன்பை போல சுவையாக இருக்கின்றது. ஆனா அந்த தோசை கல் படக்கூடிய வேதனை யாருக்குமே புரிஞ்சது கிடையாது. சோ அப்படிதான் அப்பாவினுடைய அன்பு. ஏன்னா எப்படி வெளிப்படுத்துவதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது போல சில விஷயங்களை சிலருக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியாமல் இருக்கும். இதை எப்படி எனக்கு வெளிப்படுத்துவது தெரியல. அதனாலே என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே அந்த விஷயத்த அவங்க அடக்கி வைத்துக் கொள்வார்கள். இது உண்மையான காரணம். சில நேரங்கள்ல எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கும், எனக்கு பேசினா எதுவும் நினைச்சுவாங்களோன்னு ஒரு எண்ணமா இருக்கும், இல்ல பேசினா சண்டை வருமோங்கிற ஒரு பயமா இருக்கும். இதனால நான் சொல்லக்கூடிய காரணம் எனக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியாது அப்படின்னு சாக்கு போக்கு சொல்வதற்கு என்ன பண்றோம், பயன்படுத்தி கொள்கிறோம். ரெண்டாவதா உள்ளது நம்ம மேல இருக்கக்கூடிய தவறு. முதலாவது உள்ளதுக்கு என்ன தீர்வுங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு. புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். பொதுவாகவே சமய தலைவர்கள் அறிவியலின் குறுக்கீட்டையும் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கத்தையும் எளிதாக ஆதரித்து விட மாட்டார்கள். ஆனால் இன்று செயற்கை நுண்ணறிவு எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருப்பது போல சமயங்களிலும் அதன் வழிபாடுகளிலும் கால்பதித்திருப்பது ஆச்சரியமூட்டுகிறது. சமயங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பார்க்கின்றன? ஏஐ இயேசு கேள்விப்பட்டதுண்டா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுக்குள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ராயேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவில் நின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கை நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆட்களை அனுப்பி கெர்புகளின் மீது வீட்டிற்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஓப்பனியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ராயேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். உடன்படிக்கை பேழை கடவுள் இல்லை என்ற போதிலும் இஸ்ராயேலர் கடவுளின் பிரசன்னத்தை அப்பேழையில் உணர்ந்தனர். உடன்படிக்கை பேழையை போல வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் உலகிலே டிஜிட்டல் வழிபாடு, டிஜிட்டல் குருக்கள், டிஜிட்டல் கடவுள் என்று சமயமே டிஜிட்டல் மயமாகி வருகிறது. சமயத்தை பொறுத்தவரை முக்கியமான 2 தளங்களில் செயற்கை நுண்ணறிவின் தேவை இருக்கும். ஒன்று, சமயங்களின் மரபுசார் நம்பிக்கையினை பாதுகாக்கவும் ஆழப்படுத்தவும் அதனை பரவலாக்கம் செய்யவும் செயற்கை நுண்ணறிவு தேவைப்படலாம். 2, சமயங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினையும் அதன் கோட்பாட்டினையும் சமூகத்தில் ஈடுபடுத்துவதற்கும் அந்நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு தேவைப்படலாம். இதனை ஆர்த்தோபிராக்சிஸ் என்கின்றனர். ஏற்கனவே உலகில் பல்வேறு இடங்களில் செயற்கை நுண்ணறிவினால் செறிவூட்டப்பட்ட மனித உருவ ரோபோக்கள் சமய பயன்பாட்டிலும் அதன் வழிபாட்டு முறைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஈரான் நாட்டை சார்ந்த அக்பர் ஆசை என்ற 27 வயது இளைஞர் ஒருவர் வெல்டன் என்னும் மனித உருவ ரோபோ ஒன்றை வடிவமைத்திருக்கிறார். குழந்தைகளுக்கு குரானையும் இஸ்லாமிய ஜபங்களையும் போதிப்பதற்காக அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிரோவாடோ என்னும் 42 வயதான கணினி பொறியாளர் சாண்டோ என்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ரோபோ புனிதரை வடிவமைத்திருக்கிறார். இந்த மனித உருவ ரோபோ முதியவர்கள் ஜெபிப்பதற்கு உதவுகிறது. பெப்பர் என்னும் மனித உருவ ரோபோவை சாப்ட் பேங்க் என்னும் ஜப்பானிய நிறுவனம் வடிவமைத்திருக்கிறது. புத்த மத பிச்சுக்களை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்கள் சரியாக புத்த மத ஜபங்களை புத்த வழிபாடுகளில் பயன்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக அடக்கச் சடங்கு நிகழ்வுகளில் ஓதும் ஜபங்களை மிக சரியாகவும் உச்சரிப்பு பிழை இல்லாமலும் ஒப்புவிக்கிறது. மலேசியாவில் புகழ்பெற்ற கோவிலில் சீன கடல் தேவதை என்று கருதப்படுகின்ற மசு மாதாவின் டிஜிட்டல் சிலையை, அதாவது ஐ மாசின் என்ற நிறுவனம் வடிவமைத்துள்ளது.
ஏஐ தொழில்நுட்பத்தால் செறிவூட்டப்பட்ட இக்கடல் தேவதையிடம் பக்தர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு நம்பத்தகுந்த பதிலை சமய மற்றும் மன தத்துவ அடிப்படையில் தருகிறது. சுவிட்சர்லாந்தின் கத்தோலிக்க பேராலயம் ஒன்றில் தேயூஸ் இன் மெஸ்ஸீனா என்னும் இயேசுவின் முப்பரிமாண டிஜிட்டல் உருவம் நிறுவப்பட்டுள்ளது. இத்தேவாலயத்திற்கு வரும் பக்தர்களின் கேள்விகளுக்கு இறையியல் அடிப்படையில் சுமார் 100 மொழிகளில் பதிலளித்து வருகிறது. ஏஐயை ஒரு தேடல் மென்பொருள், அதாவது சர்ச் இன்ஜின் போல தகவல்களை திரட்ட பயன்படுத்துங்கள். அதை ஒரு தெய்வமாக்கவோ அல்லது குருவாகவோ கருதுவது இன்னும் விவாதத்திற்குரியதாகவே உள்ளது. சமூகம் ஒன்று கூடி செய்யும் வழிபாடுகள் மற்றும் நேரில் பெறும் ஆலோசனைகளுக்கு ஏஐ ஒருபோதும் மாற்றாக முடியாது என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். ஏஐ என்பது மதத்தை பரப்புவதற்கும் தகவல்களை பெறுவதற்கும் ஒரு சிறந்த பாலம். ஆனால் அந்த பாலமே கடவுள் ஆகிவிட முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். ஏஐ சில நேரங்களில் மத நூல்களில் இல்லாத விஷயங்களை தவறாக கோர்க்க வாய்ப்புள்ளது. எனவே ஏஐ பயன்படுத்துபவர்கள் மிகுந்த கவனத்துடன் இதை அணுக வேண்டும். சமயங்களில் ஏஐ ரோபோக்களின், அதாவது ஹியூமனாய்டு ரோபோட்ஸினுடைய பயன்பாடு தொடக்க நிலையில் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது எத்தகைய இறையியலை அடிப்படையாக கொண்டு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தே அது எவ்வகையில் சமூகத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை நாம் சொல்ல முடியும். கடவுளை அடைவதிலும் மனித நேயத்தை வளர்ப்பதிலும் ஏஐ ரோபோக்கள் பயன்படுமாயின் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் நம் மக்கள் ஏஐ ரோபோக்களையே கடவுளாக்கிவிட்டால் அதை என்னவென்பது? இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நான் சொல்ல விரும்பக்கூடிய சில விஷயங்களை நம்மளால சொல்ல முடியறது இல்லை, அதற்கான காரணங்களை பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை முறையில ஒவ்வொருத்தருமே ஏதாவது நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம திருப்திப்படுத்தணும், அவங்க எல்லாருக்கும் ப்ளீஸ் பண்ணி நம்மளை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படி நம்ம நினைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறத அவங்க கிட்ட சொல்ல முடியாது. இப்ப நம்ம அதை ப்ளீஸ் பண்ணி அவங்க கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா, ஐயோ இப்படி நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கமும் நம்மளுக்கு தேவை, அவங்களும் முக்கியம் அப்படின்றப்போ அவங்களையும் நம்மள எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இரு தரப்புல நடுவில் நம்ம மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மனசு நினைக்கிறத சொல்லாம அங்க தயங்கி நின்றுட்டு இருப்போம். கண்டிப்பாக இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல கிடையாது. எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள் வீடுகளில் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சிலர் எப்பவுமே ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, ஏன் வரலன்னா கேட்க மாட்டாங்க. அதே சிலர் எப்போ ரெகுலரா வரக்கூடிய நபர் என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணிருக்க மாட்டார், அவரால் சூழ்நிலையால வந்திருக்க முடியாத சூழல் இருக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ரெகுலரா வந்திருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவரால் வர முடியாத ஒரு சூழல் என்ன இருந்திருக்கலாம். அவர் ஏன் வரலன்னு கேளுங்க. என்ன வரல, ஏன் இதனால மத்ததுல அன்னைக்கு மட்டும் வந்தாரா, அதுக்கு வந்தாரா, இதுக்கு வந்தாரா, இந்த விஷயங்கள். அப்ப என்ன அப்படின்னா, இப்ப இவர் இதை ப்ளீஸ் பண்றதுக்காக, இந்த உறவு வேணும் அப்படிங்கறதுக்காக ப்ளீஸ் பண்றதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் மனசுல ரியல் பிரச்சனை என்னையோ அதெல்லாம் உள்ளே வச்சுக்குவார், வெளியே என்ன பண்ண மாட்டாரு, சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அந்த உறவு முக்கியம் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன், அப்படி உறவு போகுது கூப்பிட்டு என் சிச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கலையா, அப்ப நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கடந்து சென்று விடலாம். அது போல நான் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கின்ற பொழுது என்னால் உண்மையாக நான் என்ன விரும்புகிறேனோ என்ன நினைக்கின்றேனோ அதை என்னால் வெளிப்படுத்த முடியாது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கரைசல்கள் என்ன. வந்து நம்ம இந்த வெயில் காலத்தை பொறுத்தளவில் பூச்சிகள் நிறைய நம்ம பயிர்களை கடிக்கும். அந்த பூச்சிகள் கடிக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வேப்பங்கொட்டை கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாங்க. அந்த வேப்பங்கொட்டை கிடைச்சதுன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ அளவுக்குள்ளே வேப்பங்கொட்டை இடித்து உள்ளே போடலாம். அது கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, 1/2 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சி அந்த கசடை நீங்கள் இந்த 10 லிட்டரில் கலந்து வச்சிடலாம். இந்த கலந்து வச்ச திரவத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதி தண்ணீரோட நீங்கள் 1 லிட்டர் போடுறீங்கன்னா இது ஒரு 1/2 லிட்டரு அப்படிங்கிற மாதிரி கலந்து எல்லா பயிர்கள்லையும் தெளிக்கலாம். முக்கியமாக இலைக்கு பின்னாடி படுற மாதிரி தெளிக்கிறது முக்கியம். 1 இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன்,
வேப்பங்கொட்டை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சொன்னனுங்களா. இதிலே வந்து இன்னும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க என்ன செய்யலாம்னா இதை இன்னும் கொஞ்சம் பவராக்க பக்கத்தில் எங்கேயாவது கோமியம் கிடைக்குதான்னு பாருங்கள். மாட்டோட கோமியம் கிடைச்சதுன்னா 1 லிட்டர் கலக்கலாம், அது இன்னும் பவர்ஃபுல்லாகும். இது இல்லாத வேறு என்ன கரைசல் பண்ணலாம்? பக்கத்தில் எங்கேயாவது பப்பாளி இலை கிடைக்குதான்னு பாருங்கள். பப்பாளி இலை, வேப்ப இலை, புங்க இலை இதெல்லாம் வந்து நல்லது. நொச்சி புங்கன்லாம் கிடைச்சா ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணியில் குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 பப்பாளி இலையை நடுத்தண்டை விட்டுட்டு இலைகளை விட்டு குட்டி குட்டியாக நறுக்கி இலையை உள்ளே போடலாம். முடிஞ்சால் அதை வந்து அரைச்சும் போடலாம். சரிங்களா? அதே மாதிரி வேப்ப இலை, புங்க இலை அதையும் அரைச்சி போடலாம். முக்கியமாக வேப்ப இலை அது போடலாம். நொச்சி, புங்கன், ஊமத்தை நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளில் கிடைக்கும் ஊமத்தை, அதோட இலை இதெல்லாம் போடலாம். இதை போட்ட கொஞ்சம் சின்னதாக பிச்சு உள்ளே போட்டு ஊற வச்சோம்னா ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான திரவம் என்னென்னா, ஒரு சில பேருக்கு முக்கியமாக டெல்டா பகுதியில் நிறைய களிமண் உள்ள பகுதியெலாம் ஆடாதொடான்னு ஒரு இலை கிடைக்கும். நீங்கள் அந்த இலையை பயன்படுத்துனீங்கன்னா தங்கங்க. அது வந்து இலையை பிச்சு உள்ளே போட்டோம்னா ஊற வைக்கலாம். இந்த ஊற வச்சதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். இது ஒரு 10 நாளுங்க. 10 நாள் கழித்து இந்த திரவத்தை பார்த்தா நமக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். இதை வந்து 10 லிட்டருக்கு தண்ணிக்கு 10 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? 5 இலை சொன்னேன், அதை நம்ம ஊற வைக்க சொன்னேன். முக்கியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பப்பாளி இலை, வேப்ப இலை, சீதா மரத்தோட இலை, அந்த மாதிரி ஒரு 5 இலை. சரிங்களா? நீங்கள் அதை பயன்படுத்துகிற நல்லது. 2. 3வது பரங்கிப்பழம்னா என்ன? பூசணி பழம் இருக்கு இல்லைங்களா? மஞ்சள் பூசணி பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம் 3மே மஞ்சளாக இருக்கக்கூடிய பழங்கள். வாழைப்பழத்தில் தோலை எடுத்துக்கலாம், நல்லா கனிஞ்சது. அதே மாதிரி பப்பாளியில் தோலை சீவிக்கலாம், நல்லா கனிஞ்சது. அதே மாதிரி பூசணியிலையும் 1 கிலோ. 3 ஒவ்வொரு கிலோ இருந்தால் போதும். இந்த 3 ஒவ்வொரு கிலோவை நம்ம எடுத்து அரைச்சிக்கலாங்க. இந்த அரைச்சது வந்து நமக்கு 3 லிட்டர் கிடைக்கும். இது கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம், 4 ஆச்சு. இந்த 4 கூட இன்னொரு இதே அளவு 4 லிட்டர் தண்ணி கலந்துக்கலாம். இதை ஒரு ட்ரம்மில் ஒரு மூடி உள்ள பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்கலாங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை மூடியை திறந்து மூடலாம். 5 தடவை 25 நாளில் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்ல சுவையான வாடையோடு ரெடியாகும். பரங்கி பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம் 3 சமமான அளவு, நாட்டு சர்க்கரை இந்த 4க்கு சமமான தண்ணீர். ஓகேங்களா? ரொம்ப எளிமையான திரவம் இது. இந்த கோடைக்கு எல்லா பயிருக்கும் ரொம்ப முக்கியமானது. பூப்பயிர், காய்கள் வரக்கூடிய பயிர், வளர வேண்டிய பயிர் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது இல்லாமல் மீன் அமிலம் நம்ம சொல்லியிருக்கோம். மீன் அமிலம்னா என்ன? எவ்வளவு மீன் கழிவு கிடைக்குதோ அல்லது மீன் குறைந்த விலையில் கிடைக்குதோ அதை எவ்வளவு கிடைக்குதோ அது சமமான அளவு நாட்டு சர்க்கரை கலந்து மூடி போட்டு வைக்கிறது. 30 நாள் ஒரு திரவம் கிடைக்கும். அந்த திரவத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் 2 பூச்சிகளுக்காக 2 திரவம் சொல்லியிருக்கேன், வளர்ச்சிக்காக 2 திரவம் சொல்லியிருக்கேன். இந்த கரைசல்கள் நம்மகிட்ட இருக்கும்போது முக்கியமாக கீரை விளைச்சல் அல்லது இந்த காலத்தில் செய்ய வேண்டிய காய்கள், பழங்கள். ஏன் இதை நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் கேட்குறப்ப என் செடி வச்ச மாதிரி இருக்குங்க, பூ வர மாட்டேங்குது, பூ கொட்டி போயிடுது, காய் வர மாட்டேங்குது, போதுமான அளவு காய் வரல, பெருசாக மாட்டேங்குது அப்படின்னு பலவிதமான விஷயம் சொல்கிறோம்ல, அதுக்கான தீர்வு தான் இது. செஞ்சு பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி பார்த்துட்டோம். உழவும் உயர்வும். ஜோ, இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாரையும் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதுலாம் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்படி சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக இதற்கு சொல்லக்கூடிய காரணம், நான் விரும்பினதை என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எமோஷனல் பில்டப். சில விஷயங்கள் உள்ள போட்டு சப்ரோஸ் பண்ணி அதை அடக்கி வச்சு ஒரு இடத்துல எனக்கு எப்படி பேசணும்னே தெரியாமல் போய்விடுது. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம எமோஷனல் எல்லாருக்குமே பெயின், ஃபீலிங்ஸ், ஹர்ட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, யதார்த்தமா பேசியிருக்கக்கூடிய வார்த்தை, நம்ம வீடுல அப்பா, அம்மா, கணவன், மனைவி யாரோ ஒருத்தவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மளை கடினப்படுத்தி இருக்கும். உதாரணமாக இந்த அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு குள்ளமான ஒரு கேரக்டர் என்ன பண்ணியிருப்பாரு, நடிச்சிருப்பாரு. அப்போ ஒரு காட்சி அமைப்பின் பொழுது அந்த சர்க்கஸோடைய முதலாளி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. உடனே ஒரு பெரிய சண்டை நடக்கும். அப்போ அந்த கமலுடைய அம்மா அவங்க ஸ்ரீதேவி என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த பையனுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறான், என் பையன் மாதிரி என்ன
குள்ளமாவா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணிடுவாங்க இங்க கன்சோல் பண்றதுக்காக பயன்படுத்திடுவாங்க. அந்த வார்த்தை இவர் என்ன பண்ணிடுவாங்க காயப்படுத்திடும். ஹர்ட் பண்ணிடும். ஆனா அவர் பின்னாளுக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா அதை கேட்டுருவார், கேட்டு அந்த படத்துல சால்வ் ஆகும். ஆனா நாம பல நேரம் இது போன்ற அனுபவங்களை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது அதை உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிருக்கிறோம் வச்சிருக்கிறோம். நம்மளுடைய உறவுகள் கிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஷேர் பண்ண மாட்டோம். நாளடைவில் இதை திரும்ப 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 வச்சிருக்கிறப்போ ஒரு கட்டத்துல இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியாது, இதுக்கான வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துவது தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுறது எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அப்போ நான் எவ்வளவு வலிகளை உணர்கிறேன், எவ்வளவு வேதனைகளை உணர்கிறேன், என் நிலைமை எப்படி இருக்குன்னு என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போய்விடும். அதை நாம் செய்யக்கூடாது. இதுல இருந்து நம்ம அதை கற்றுக்கொள்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது இரத்த சோகை. அதாவது ஒரு மனிதனுக்கு எதனாலெல்லாம் அனிமிக் ஆகுறாங்க, ஹீமோகுளோபின் குறையுது, இரத்த சோகை வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடிப்படுது, அதில் பிளட் லாஸ் ஆகுது, அப்போ நமக்கு அனிமிக் ஆகலாம். சிலருக்கு சில நோய்கள்னால அனிமிக் ஆகலாம். இப்போ பார்த்தோன்னா கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், அதாவது கிரியேட்டினைன் யூரியா இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோகுளோபின் குறையும், அவங்களுக்கு இரத்த சோகை கண்டிப்பாக ஏற்படும். கேன்சர் பேஷண்ட் எடுத்தாலும் மேக்சிமம் கேன்சர், அது எந்த கேன்சராக இருந்தாலும் சரி, அவங்களும் 90% அனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. சிலருக்கு அல்சர், அதனால அனிமிக் ஆகலாம். சிலருக்கு ப்ளீடிங் பைல்ஸ், அதனால அனிமிக் ஆகலாம். பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, பீரியட்ஸ் ப்ராப்ளத்தினால அனிமிக் ஆகலாம். குழந்தை பேர் பெற்ற பெண்கள் பிளட் லாஸ் ஆயிருக்கும், கன்சீவ் ஆயிருக்கிற டைம்லையும் அவங்க அனிமிக் ஆகலாம். ஆஃப்டர் டெலிவரியும் அனிமிக் ஆகலாம். இது இல்லாமல் இப்போ நாங்கள் பார்க்குறோம், சில நோய்க்கு அவசரத்துக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள்னால நமக்கு கண்ணுக்கு தெரியாமல், அது ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக் கூட இருக்கலாம், நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம குடல்ல இரத்த கசிவு இருக்கும். அப்போ அனிமிக் ஆயிடுறாங்க. ஒரு நோய்க்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட் நம்ம அனிமிக் ஆகுறோம். ஜென்ரலாக அனிமிக்குன்றது ஒரு சாதாரண பிரச்சனை, ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டா 12 grams% இருக்கணும். அது 11 இருந்தால் அது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். ஆண்களாக இருந்தால் 14 grams% இருக்கணும் ஹீமோகுளோபின் லெவல். அது 1 கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போது பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும் யாருக்குன்னாலும் சரி, இப்போ சிலருக்கு 3 grams, 6 grams, 7 grams% ஹீமோகுளோபின் இருக்கும். அப்போ நம்ம கட்டாயம் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த சிகிச்சை, காரணங்கள் ஏன் இவங்க அனிமிக் ஆகுறாங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பொதுவாக அவங்களுக்கு டயர்டாவாங்க, லூஸ் மசில்ஸ் ஆயிருக்கும், கண்ணு வெளுத்திருக்கும், நாக்கு வெளுத்திருக்கும், ரொம்ப டயர்டாவாங்க, தலை சுத்தல், மயக்கம், அசதி, ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாத ஒரு உடம்பு, இனம் புரியாத கவலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்காய்ச்சல் அடிப்பது போல் இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். ஏன் இவங்க சோர்வாக இருக்காங்க, ஏன் தளர்ச்சியாக நடக்கிறாங்க, ஏன் கண்ணு வெளுத்து காணப்படுது அப்படின்னு பார்த்து இம்மிடியேட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனிமிக்கு ட்ரீட்மெண்ட். அனிமிக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய நாங்கள் டயட்டில் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 72 வயசு ஒருத்தர், கும்பகோணம், அவருக்கு பயங்கர அனிமிக். அவருக்கு என்னன்னு பார்த்தோன்னா பிளட் கேன்சர், அதனால அவருக்கு அனிமிக். ஸோ அவருக்கு என்ன பண்ணும், கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், அடிஷ்னலாக அவருக்கு டயட்டு ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக சொல்லி, அது பார்த்தீங்கன்னா சுமார் 6 months அவருக்கு பிளட் கேன்சரும் பெட்டர் ஆயிடுச்சு, ஹீமோகுளோபின் நார்மல் லெவல் வந்தாச்சு. அப்போ அவங்களுக்கு அருகம்புல் சாறு, கோதுமை புல் சாறு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பீட்ரூட்டு, சுண்டக்காய், முளைக்கட்டிய பயிறு வகைகள், காய்கள், கீரைகள், டெய்லி ஏதாவது ஒரு கீரை, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்தோம். ஆட்டுப்பால் கூட அட்வைஸ் கொடுத்தோம். அதில் அவங்களுக்கு படிப்படியாக இம்ப்ரூவ் ஆச்சு. அனிமிக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாதது ஒன்று ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட், இவ்வளோதான். இது கடைபிடித்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில சில விஷயங்களை நாம் விருப்பப்படுகின்ற பொழுது அதை நம்மால் விருப்பப்பட்டவாறு வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி செஞ்சிருப்போம். அது கரெக்டா ராங் டைம்ல போய் சொல்லியிருப்போம். அங்கே எல்லாமே நம்மளுடைய சோழியே முடிஞ்ச மாதிரி பல சூழல் ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்ல இவ்வளவு நாளா நம்ம சொல்ல தயங்கி நின்றுட்டு இருந்ததை எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லாமல் விட்டுட்டு ஒரு தவறான நேரத்தில் போய் அது சொல்றப்போ அது என்ன ஆகும் அந்த இடத்துல? கண்டிப்பா இது நண்பர்களோடு இருக்கிறப்ப நடக்கும் நிறைய அடிக்கடி. ஏதாவது ஒரு சில விஷயம் என்ன பண்ணிடுவோம், தப்பான இதில் யாராவது திடீர்னு ஒருத்தன் வருவான், வந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா ஓப்பன் பண்ணி விட்டு போயிடும். அது அவ்வளோ நேரத்துக்கு சீக்கிரட்டா சரி இந்த டைம் ஓப்பன் பண்ணானா அப்புறம் மெதுவாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சிருப்போம். வந்து என்ன பண்ணுவாருன்னா கரெக்டாக சொல்லிட்டு அதை சொல்ல மச்சான் நீ சம ரைமிங்ல சொன்னா ஆனால் ராங்கான டைமிங்ல சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆயிருன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன்னா அந்த தப்பான நேரத்தில் சரியான ஒரு விஷயத்தை நாம் ஓப்பன் பண்றப்போ அங்க அதை குறித்து மேலும் ஆர்கியூ பண்றதுக்கோ அதை பத்தி எடுத்துரைப்பதற்கோ வாய்ப்புகள் அங்கே என்ன ஆயிரும், இல்லாமல் போய்விடும். அப்போ ஒரு கட்டத்துல சில நல்ல விஷயம், நல்ல டாபிக், ஏதாவது ஒரு ஊர் கூடி ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய நேரத்துல அந்த டைம் அதை ஓப்பன் பண்ணிருக்க வேண்டிய நேரம் இருக்காது. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணிருப்போம், தெரியாதனமா ஓப்பன் பண்ணிருப்போம். ஆனா அது முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது டிஸ்கஷனுக்கு என்ன ஆகாது, வந்திருக்காது. ஸோ நம்மளால அதை அடுத்து பேசவே முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடம், பொருள், ஏவல் அப்படிங்கிற விஷயம். ஸோ கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு சிறப்பான நாளில் நாம் பேச விரும்புவதை நம்மால் பேச முடியாமல் போவதற்கான காரணங்களை தெரிஞ்சிருக்கிறோம். மீண்டும் சிந்தித்து பார்ப்போம், அதை சீர்தூக்கிக்குள் பார்ப்போம், அதை சரி செய்து கொள்வோம். இன்றைய நாளை யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை திருப்பாடல்கள் 16:8. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இன்றைய இந்த இறை வார்த்தையானது தாவீது அரசர் யாவே இறைவன் மீது கொண்டிருந்த ஆழமான அன்பை, உறவை மற்றும் நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் அவர் சந்தித்த எல்லா நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கடவுளை தன் கண்முன் கொண்டு வாழ்ந்தார். கண்முன் வைத்துள்ளேன் என்று சொல்வது ஆண்டவரை முன்மாதிரியாக கொண்டுள்ளேன் என்றும் கூறலாம். வலப்பக்கம் என்பது ஒருவரின் வலிமையை குறிப்பதாக உள்ளது. தாவீது அரசரின் வலிமை இறைவன். எனவே அவர் என் வலப்பக்கம் உள்ளார், நான் அசைவுறேன் என்கிறார். கடவுளை நம் கண்முன் கொண்டு அவரை நம் வலப்பக்கம் வைப்போம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் அசைவுறாமல் வாழ்வோம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு பாடம். நம் வாழ்வில் பேச விரும்பக்கூடிய சில விஷயங்களை நம்மால் இயல்பாக, யதார்த்தமாக, எளிமையாக நம்மால் பேச முடிவது இல்லை. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இதுல பெரும்பான்மையான காரணங்கள் நாம நம்ம சைட்ல இருந்து திருத்திக் கொள்ள வேண்டிய காரணங்களாகத்தான் இருக்கின்றது. அப்போ அதை ஆய்ந்து அறிந்து எந்தெந்த விஷயத்தில் நாம் மாற்றம் கண்டு நம் மனதில் இருப்பதை பிறரோடு வெளிப்படையாக, உண்மையாக, உரிமையாக நாம் பரிமாறிக்கொள்வதற்கு தேவையான பயிற்சியையும் ஆற்றலையும் இறைவனிடம் கேட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே,
மனம் திறந்து பேசுவோம், மனமகிழ்வோடு வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.